ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோனா, நம்ம வீட்டிலேயே எப்படி மட்டன் பர்கர் பண்ணலான்றது தான் இன்னைக்கு வீடியோவாக பண்ணியிருக்கேன். இந்த மழைக்கு பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்காங்களா, நம்ம நல்ல சூடாக ஒரு மட்டன் பர்கர் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு. வாங்க மட்டன் பர்கர் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். மட்டன் நல்லா போன்லெஸ் பீஸா எடுத்துக்கோங்க. கடையிலே கூட நீங்கள் கொடுத்து கொத்துக்கறி மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மட்டனை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் கொஞ்சமாக கொத்துக்கறி மாதிரி கொஞ்சம் லைட்டாக அரைச்சி வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். கொத்துக்கறி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் கொஞ்சம் லேட்டாக ஆகும் வேகிறதுக்கு, அதனால் நம்ம இந்த பேன்லேயே கொஞ்சம் சிம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ இந்த மட்டன்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கணும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சம் கரம் மசாலா, சோம்பும் ஜீரகமும் நான் கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தண்ணிலாம் விட வேணாம், இப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டாலே அந்த மட்டன் நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே சிம்லேயே வச்சு வேக வச்சேன். நல்லா இப்போ மட்டன்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடணும். இப்போ அந்த பேட்டி பண்ணுறதுக்கான மட்டன் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பேட்டி மாதிரி பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கேபேஜை மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆனியனும் நல்லா மெலிஸாக கட் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மட்டன் பேட்டிக்கு தேவையான மட்டனும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலே கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் பேட்டியை இந்த எக்கில் போட்டு டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் பேட்டியை எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது இப்படியே சாப்பிட்டாலே நல்லா மட்டன் கட்லெட் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. மட்டன்லாம் ஏற்கனவே வெந்துருச்சு, மேலே நல்லா கிறிஸ்பியாக வரணுன்றதால் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கிறோம். மறுபடியும் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடு திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம டோஸ்ட் பண்ண பன்னு மேலே மயோனீஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கேபேஜ் கொஞ்சம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் சாஸு, அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டியும் வச்சுருங்க. இதுக்கு மேலே நம்ம ஆனியனும் கேபேஜும் மயோனீஸ் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இது மேலே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சீஸ் ஷீட்டை இதுக்கு மேலே வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 1 மினிட் நீங்கள் அவனில் வச்சு எடுத்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்லா சீஸ்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகி நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.